என் பொண்ணு வந்து 14 வயசு தான். இப்போ ஒரு அம்மா வந்து உட்காந்து அழுகுறாங்க, அவங்க 2 பேருமே ஒர்க்கர்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் அம்மா அப்பா ஒர்க் பண்ணாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருக்கும். நமக்கு இதென்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்காக தான் பேரண்ட்ஸ் வந்து சம்பாதிக்க போறாங்க அப்படி ஒரு சில பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ வந்து ஒரு அம்மா வந்து கதறி கதறி என்கிட்ட அழுதாங்க. அதாவது 14 வயசு தானா அந்த பொண்ணுக்கு, 10வது தான் படிக்கிறா. அவங்க அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டே லவர் கிட்ட பேசுறாளாம். அம்மா நகரக்கூடாது. இது கொடுமையா இருக்கு. ஆனா என்ன சேட் பண்றா, ஏது பாடல எல்லாம் ஃபிங்கர் லாக். ஆனா அம்மா அப்பா எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அப்படி நீ ஏதாவது பார்த்த கொண்டேன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். ஐயே, இது எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை தெரியுமா? ஒரு பெத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. அவங்க என்ன தெரியுமா, வந்து த்ரெட்டன் பண்றாள்ல, எங்க இறந்துருவாளோன்னு பயந்துகிட்டு அவங்க அந்த பையன் முன்னாடி பேசுறா, அதை உட்காந்து இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. சைக்கோத்தனமா பிஹேவ் பண்றாங்க அந்த பிள்ளைங்க. அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு புரியல. நான் சொன்ன நீங்க கூட்டு வாங்க நான் பேசுறேன்னு. அந்த பிள்ளைங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த குழந்தைங்களுக்காக தான் அந்த பேரண்ட்ஸ் போறாங்க. இந்த காலகட்டத்துல வந்து ஒருத்தர் சம்பாரிச்சு முடியாது. அந்த மாதிரி இருக்க சூழல். அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா வேலைக்கு போறாங்கன்ற கோவத்துல இப்படி பண்றாங்க. பழி வாங்குறாளா, பழி வாங்குறா. என்ன தெரியுமா, டைரி ஒரு நாள் எடுத்து படிச்சுட்டாங்களாம். எங்க அம்மா ஒரு சனியன், எங்க அம்மா ஒரு அது, எங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்றா, அப்படி இப்படி எழுதி வச்சிருக்காங்களாம். அவங்க சொல்றாங்கம்மா, இது வந்து எப்பேற்பட்ட ஒரு கொடுமை பாருங்க, நான் வாழ்றதா இருக்கிறதா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இது மாதிரி 2 கேஸ். இன்னொரு கேஸ் என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த பொண்ணு நடு ரோட்ல போய் நின்று கத்துவாளாம். பழி வாங்குறது. அதுவும் அம்மா அப்பாவை பழி வாங்குறது. அது பாத்தீங்கன்னா அம்மா ஆல்மோஸ்ட் அடிக்கிறாளாம். அவளும் சின்ன பொண்ணு தான், 15-16 வயசு தான். அம்மாவை அடி நடிக்கிறாளாம். இது என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, அந்த சின்ன வயசுல அரியா பருவத்துல இவங்க விட்டுட்டு போறாங்கல்ல, அந்த நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு மனசுல அம்மாட்ட இருக்கணும், அப்பா இல்லாட்டியும் கூட அம்மாட்ட இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அம்மா இல்லாம போனோன்னு அது என்னன்னா, அந்த நேரத்துல புரியாதுல்ல அவங்களுக்கு. அப்போ ஆழமா பதிஞ்சிருச்சு. இவங்க வந்து வெறுப்பு வந்துருது. அந்த வெறுப்பே வந்து வளர்ந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா இவங்களை பழி வாங்கணுன்ற ஒரு உணர்வு வந்துருது.